ஒரே ஒருத்தன் மட்டும் முருகா பிள்ளையாரே ஆஞ்சநேயா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு குதிப்பானா. அப்படி குதிக்கும்போது இவர் காப்பாற்றுவார், அவர் இருப்பார், அவர் காப்பாற்று, இவங்க முடிவெடுத்து வரதுக்குள்ளே கீழே விழுவாங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவி சண்டை போடுற சத்தம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பண வரவும் நகை வரவும் குறையும் அப்படி. சரி, இப்போ வந்து மங்களம் தங்கணும் அப்படின்னாலே பூஜை அறை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பூஜை அறையுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? அது வந்து இப்போ இந்த ஆமையை வச்சு வழிபடுறதே வந்து அது சைனா ஸ்டைலு, அது சைனாலேருந்து வந்தது தான். பெண்கள் வந்து எப்போவுமே எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் மங்களம் தங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோப்பு சித்தர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் வந்து மங்களம் தங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயந்தாம்மா. ஏன்னா இது தெரியாமலே இன்றைக்கி நிறைய பெண்கள் கூட இன்றைக்கி வந்து இந்த விஷயம் தெரியாமலே இருக்காங்க. வீட்டில் வந்து எப்போயுமே வந்து வீடை சுத்தமாக வைக்கணும். வீடு வந்து எப்போயுமே இந்த கசாமுசான்னு கண்டதும் போட்டு கண்ட குப்பையும் போட்டு நிரப்பி வைக்கக்கூடாது. வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா சாமி விளக்கு ஏற்றணும். கற்பூரம் இருக்குல்ல, இந்த கற்பூர வாசன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் விஷயம். அது இன்றைக்கி கோயிலுங்களில் கூட வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கற்பூரன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஆன்மீக சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியது தான் இந்த கற்பூரம். கற்பூரம் ஏற்றணும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஈவினிங் டைமில் ஒரு தடவை கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடணும். ஊதுவத்தி, நல்ல வாசமான ஊதுவத்தி ஏற்றணும். வாசல் தெளித்து கோலம் போடணும். வாசலில் சாணம் தெளிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி நேரம் இருக்கோ இல்லையோ டெய்லி காலையில் குளிச்சுட்டு வெளியே வந்தாலே அந்த வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து வர செய்திகள் வந்து நம்மளை வந்து தேடி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு மங்களகரமாக வீட்டை வச்சுருக்கோன்னா நமக்கு வர செய்திகள் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள், மங்களகரமான செய்திகளாக வரும். இல்லை நம்ம எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து கண்ட குப்பையும் போட்டு வீட்டை வந்து ஒரு துர்நாற்றத்தோடு வச்சுருக்கோன்னா நமக்கு வர பிரச்சனைகளும் சரி, நமக்கு வர விஷயங்களும் சரி, எல்லாமே தவறான விஷயமாக தான் இருக்கும். நம்ம நல்லதே செய்யணும்னு நினச்சா கூட அது வந்து ஒரு கெட்டதில் தான் போய் முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லது தான் நினச்சேன், எனக்கு எல்லாமே இப்படி கெட்டதாக போகுதுன்னா, நீ ஃபஸ்ட்டு உட்கார்ற இடத்த சுத்தமாக வச்சுட்டு உட்காரு, அப்போ தானே உன்னை சுற்றி நல்லது நடக்கும். ஸோ இதுதான் விஷயமா. வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருந்தாலே மங்களகரமாக இருக்கும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது போய் சாமியை பாருங்கள், கோயில் குளத்துக்கு போங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். கோயிலில் போய், ஏன்னா கூட்டு பிரார்த்தனை வந்து ஒரு நல்ல வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. ஸோ கோயிலுக்கு போய் உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு வாங்க. வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரி, இப்போ வந்து மங்களம் தங்கணும் அப்படின்னாலே பூஜை அறை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பூஜை அறையுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? வீட்டு பூஜை அறை வந்து தனியாக இருந்தால் உத்தமம், தனியாக இருக்கணும். சப்போஸ் என்னால் தனியாக வைக்க முடியாது, ஏன்னா வந்து ஹாலில் தான் வச்சுருக்கேன். ஒரு சிலர் கிச்சனில் கூட வச்சுருக்காங்க சாமி படம். ஆனால் சாமி படம் வைக்கிறதுல வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு வைங்க. அது என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்டுக்குள்ளே யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். தனியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ வச்சுருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சா நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாமி படத்தில் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சாந்தமான சாமிகளை வச்சு கும்பிட பழகிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான சாமிகளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம கும்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வீடு வந்து அமைதியாக இருக்கணும். வீடு வந்து ஒரு சாந்தமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக சாந்தமான முருகன் வைக்கலாம், அம்மன் வைக்கலாம். சாந்தமான அம்மன்கள் நிறையா இருக்காங்க, அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி சாந்தமான படங்களை வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடணும். கோயிலுக்கு போனால் அந்த ஆக்ரோஷமான சாமிகளை கும்பிடலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ கூட பாருங்கள், குலசாமி ஃபோட்டோ யாருமே வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. காரணம்னா குலசாமின்றது வந்து குலசாமிக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்குமா, நல்லது செஞ்சால் உடனே நல்ல பலன் கொடுக்கும், நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா உடனே தண்டனை கொடுக்கும். ஸோ தண்டனை கொடுக்குற ஒரு விஷயத்துக்காக தான் குலசாமி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே எவனும் சுத்தமாக இருக்க மாட்டான். அது சுத்தமாக இருக்கிறதுக்கு அது கோயில் இல்லைல்ல, வீடு தானே. ஸோ அந்த ஒரு பயத்துக்காக அந்த குலசாமியை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ
குலசாமி கும்பிடணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், கும்பிடணுன்னா வீட்டு வாசலில் 3 கல் வச்சு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே நம்ம வந்து செஞ்சு வழிபடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சாமி படம் வைக்கிறது சாந்தமான படம் வைங்க, நல்லா இருக்கும், நல்ல விஷயமா இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக எல்லாரும் கொஞ்சம் க்ரோப் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்கள் வீட்லேயும் வந்துட்டு இந்த உற்சவர் சிலை மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு 6 அடிக்கு சிலை வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சிலை வழிபாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அது வந்து சிறப்பான ஒரு விஷயமா சார்? இல்லைம்மா, இது வந்து உண்மையிலே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். சிலைகள் அப்படின்னா சிலைகள் இருக்கக்கூடிய இடம் வந்து கோயிலாக தான் இருக்கணும். வீட்டுக்குன்னு வந்து படங்கள், வீட்டில் இருந்தால் படங்கள், கோயிலில் இருந்தால் சிலைகள். அந்த சிலையை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து 48 நாள் தண்ணியில் ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அந்த சிலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் வச்சு அது மேலே தான் வந்து சாமியை வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ சாமியை வந்து ஒரு சிலையை வந்து கொண்டு போகிறதுனா அந்த கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு மேலதாளம் வேணும், அதுக்கு வந்து கும்பம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி தான் அந்த சிலையை கொண்டு போய் இங்கே வைக்கணும். அப்படி கொண்டு போய் வச்சா கூட சிலைக்கு உண்டான ஒரு எந்திரம் வைக்காமல் அந்த சிலையை வச்சோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சிலைகள் வைக்கும்போது டெய்லி அதுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும், நெய்வேத்தியம் பண்ணணும், படையல் போடணும். இது எல்லாமே போட்டால் தான் அந்த கோயிலில் அந்த சிலை வந்து ஒரு நம்ம சொல்கிறத கேட்கும். சும்மா ஸ்டைலுக்காக எடுத்துகிட்டு போய் வைக்கிறவங்க நிறைய பேர், அது ஆன்டிக்காக வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சாமியாக நினச்சாதான். இப்போ வந்து மீனுன்றது தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும், அதை தூக்கி தரையில் போட்டோம்னா செத்து போயிடும். அந்த மாதிரி சிலைன்னா அது கோயிலில் தான் இருக்கணும். அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறது வந்து அவ்வளோ சிறந்த ஒரு விஷயம் இல்லை. சாமியை சிலையாக பார்க்கணுன்னா அது நீ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீ கோயிலுக்கு தான் போய் பார்க்கணும். அப்போ தான் அந்த சாமிக்குரிய மரியாதை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய பூஜை அறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாமி படங்கள் இருக்கும் சார். நிறைய சாமி படங்களோடு சேர்த்து யாராவது gift கொடுத்தாங்கன்னா கூட அந்த gift கொடுக்கக்கூடிய சாமி சிலைகள் படங்களை கூட வந்துட்டு தங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறது வந்து சிறப்பான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இல்லை, உண்மையிலே இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தாம்மா. இப்போ காமெடியாக நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு கதை கேட்போம். அதாவது ஒரு சாமி மட்டும் கும்பிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை. இப்போ மேலேருந்து ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது குதிச்சிருவானான். குதிக்கும்போது ஒருத்தன் வந்து வேண்டிக்கிட்டே குடிப்பான் ஒரே சாமியை சொல்லி, அந்த சாமி வந்து காப்பாற்றிடுமா. அடுத்தவனும் வந்து அதே மாதிரி ஒரே சாமியை சொல்லிட்டு குதிப்பானா, காப்பாற்றிடுமா. ஒரே ஒருத்தன் மட்டும் முருகா பிள்ளையாரே ஆஞ்சநேயா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு குதிப்பானா. அப்படி குதிக்கும்போது இவர் காப்பாற்றுவார், அவர் இருப்பார், அவர் காப்பாற்று, இவங்க முடிவெடுத்து வரதுக்குள்ளே அவன் கீழே விழுந்துருவானா. இது வந்து அப்போ விளையாட்டுத்தனமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு கதை தான். ஸோ நமக்கு பிடிச்ச சாமி என்னவோ அந்த சாமியை வச்சு வழிபடுறது நல்ல விஷயம் வீட்டில். இப்போ வந்து அதுக்கு தான் வந்து சாமி படத்தில் வந்து 2-3 சாமி வச்சுக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு பிடிச்ச சாமி, அம்மாவுக்கு பிடிச்ச சாமி, பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி. அதே மாதிரி சரஸ்வதி, லக்ஷ்மி, மகாலட்சுமி இது வந்து பொதுவாக வைக்கக்கூடியது. இது வரையிலும் ஒரு 4 சாமி வைக்கலாம். ஆனால் எதை பார்த்தாலும் நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைங்க, சின்ன சின்ன கண்ட ஃபோட்டோ நிறையா இருக்கும். சாமிகள் எல்லாமே சாமி தான். இது எல்லாத்துக்கும் மீறின ஒரு அதாவது இது எல்லாமே வாய்க்கா ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் போய் சேரக்கூடிய இடம் என்னென்னா சிவன்ற ஒரு கடல். அதனால் வந்து சிவனை வந்து குடும்பத்தோடு வச்சு வழிபடுறது கூட நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகன், பிள்ளையார் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச சாமி ஒரு சிலதை வைங்க, வச்சு வழிபடுங்க, நல்ல விஷயம். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவன் வழிபாடு அப்படின்றது சிறப்பான ஒரு வழிபாடு தான். இருந்தாலும் கூட வந்து வீட்டில் வந்து சிவனை வழிபடக்கூடாது, சிவலிங்கம் வைக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அழித்தலுக்குரிய கடவுள் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது சிவன் வந்து அழிக்கக்கூடிய கடவுள்னா நல்லதை அழிக்கக்கூடியது இல்லை, நம்மளோட பிறவியை வந்து அழிப்பார். இந்த மனித பிறவி போதும், யார் ஒருத்தன் வந்து இந்த மனித பிறவி கடைசி அப்படின்னு நினைக்கிறானோ அவன் தான் வந்து சிவனை வழிபட ஆரம்பிப்பான். அவனுக்கு தான் சிவனை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிறவியை அழிப்பவன்றதுனால தான் சிவனை வந்து அழிக்கும் கடவுள்னுவாங்க. அதே மாதிரி பரவாயில்லையே, அழிக்கிற கடவுளாகவே இருக்கட்டுமே, நம்ம கஷ்டத்தை அழிப்பார், நம்மளோட துஷ்டத்தை அழிப்பார், இது மாதிரி நம்மளோட சுற்றி இருக்கிற கெட்டதை அழிக்கட்டுமே, அப்படி அழிக்கக்கூடிய கடவுளை ஏற்றுக்குவாங்க. கடவுள்கிட்ட போய் ஏன் அவர் வந்து கெடுக்கிற கடவுள்னு சொல்கிறீங்க? சார், நான் அந்த மாதிரி சொல்லலை சார். இருந்தாலும் வந்து லிங்க வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக கேட்குறேன் சார். அதாவதுமா, இந்த சிவன் மற்ற எந்த கடவுளுக்குமே இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து சிவனுக்கு இருக்குது.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாதான் இல்லறம், அதுதான் குடும்பம். அந்த இல்லறம் குடும்பம் நல்லா இருந்தால் தான் அது ஒரு நல்லறமா ஆகும் அப்படின்ற தத்துவம் சிவனால் மட்டும்தான் சொல்லப்பட்டது. சிவலிங்கத்தோட தத்துவமே அதுதான். அது இன்னும் நிறைய பேருக்கு புரியாது. அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களே அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீடுகளில் வந்து இந்த குதிரை ஓடுற மாதிரியான படங்கள், அதுக்கப்புறமா லாஃபிங் புத்தா இதெல்லாம் வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அதுக்கப்புறம் நிறைய செல்வம் செழிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ இப்போ வந்த காலகட்டத்தில் தானம்மா இப்போ தானம்மா அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க நமக்கு. அதாவது நான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளோட நல்ல நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளோட நேரம் நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறிடும். இதே நமக்கு வந்து கெட்ட நேரமாக இருந்தால் 5 குதிரை இல்லை 50 குதிரை ஓடுற மாதிரி வச்சா கூட நமக்கு எது தொட்டாலும் பிரச்சனை தான் வரும். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்போயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கணவனுக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும், மனைவிக்கு நல்லா இருக்கும், மனைவிக்கு டைம் சரியில்லாமல் கணவன், இந்த மாதிரி குடும்பத்தில் மாறி 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 நல்லது கெட்டது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை ஏற்றுக்கிட்டு மக்கள் வந்து அதுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். ஸோ அது வாஸ்துப்படி வைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் வாஸ்துன்றது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தான் வந்தது. சரி, இப்போ வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் ஒன்றுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அது கரெக்டு தான் சார். இருந்தாலும் வந்து இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆமையை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, கிராமப்புறங்கள்லாம் வந்து ஆமை அப்படின்ற பேரே வந்து பேர் சொல்லாதது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்றப்போ வந்து அதை சில பேர் வந்து வீடுகளில் வைக்கிறாங்க, அதை வந்து செல்வம் செழிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? இல்லை, ஆமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லம்மா. ஆமைன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு உயிரினம். அந்த ஆமையை சொல்ல பெரியவங்க சொன்னது அது வந்து பொறாமை, இயலாமை, இந்த மாதிரி அந்த ஆமையை சொன்னாங்க. இவங்க எல்லாரும் அதுதான் ஆமைன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இயலாமை இல்லாதவன் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு அப்பா நீ இதை செய்வேன், என்னால் முடியாது, அப்போ அங்கே போவேன், என்னால் முடியாது, அப்படி ஒரு இயலாமையில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா அவனால் எந்த பிரயோஜனமே இல்லைல்ல. அந்த இயலாமை ஒருத்தன் மனசுக்குள்ளே பூந்துருச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது தானே. ஸோ அதை வச்சு அப்படி சொன்னது. இந்த பொறாமை வந்து கண்டிப்பாக அவனும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது உயிரினம், அந்த ஆமை இதில் வந்து சொல்லலை. அது வந்து வந்தாலும் போனாலும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து மோதிரமாக அந்த ஆமையுடைய உருவத்தை வந்து போட்டுக்கிறாங்க. நிறைய கடைகளில் வந்து பில் போடக்கூடிய இடங்களில் வந்து அந்த ஆமையுடைய சிலையை வைக்கிறாங்க. அப்படின்றப்போ அது வந்து நிறைய பேர் இப்போ வந்து மேல்நாட்டு கல்ச்சரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது காரணம் என்ன சார்? அது வந்து இப்போ இந்த ஆமையை வச்சு வழிபடுறதே வந்து அது சைனா ஸ்டைலு. அது சைனாலேருந்து வந்தது தான். அது நம்மளை பொறுத்தவரை இன்றைக்கி வரலாம் ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ ஒரு சகுனம் சரியில்லைன்னு தான் இப்போ வரலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அங்கே வந்து அப்படி இல்லை. அது வந்து ஒரு வாஸ்துப்படி வந்து இதை வச்சா நல்லாயிருக்கும், இந்த ஆமை வாயில் காயின் வைக்கிற மாதிரிலாம் ஒரு இது நான் கூட பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று செட் ஆயிரும்மா, ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். ஓகே சார். சரி, பெரியவங்க இந்த விஷயத்த சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வீட்டில் வந்து கணவன் மனைவி சண்டை போடுற சத்தம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பண வரவும் நகை வரவும் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மைதாம்மா. அதாவது பெண்களை பொறுத்தவரையிலும்மா ரொம்ப அமைதியாக நடந்துக்கணும், அமைதியாக பேசணும். இந்த பெண்கள் வந்து அமைதியாக பேசுகிறது வரலாம் அந்த குடும்பத்தை பாருங்களேன். அதாவது நல்ல பெரிய ஃபேமிலியில் நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் போய் பாருங்களேன், பெண்கள் வந்து ஆண்களை விட ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க. இந்த லபா லபான்னு கத்துற குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து செல்வம் வந்து நிற்காது. அது வந்து அது எப்படி சொல்கிறது, அப்படி பெண்கள் வந்து சவுண்டாக பேசக்கூடாது. அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க, பூமி கூட அதிராமல் நடமா அப்படின்னுவாங்க. ஸோ அந்த பூமி கூட அதிர மாதிரி நடந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளை வந்து அந்த பூமியே தடுக்கி விட்டுரும். அதனால் வந்து பெண்கள் வந்து எப்போயுமே எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு கணவனுக்கு வந்து ஒரு வெளியே போகிற இடத்துல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான். இவங்க போகும்போதே அவனை வந்து லபா லபான்னு கத்தி திட்டி அனுப்பி விட்டாங்கன்னா அந்த டென்ஷன்லேயே போவான். அதை விட பெரிய டென்ஷன் அங்கே அவன் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்துருவான். ஸோ அப்போ எப்படி பண வருமானம் இருக்கும்? அமைதியாக பெண்கள் வந்து அமைதியாக எந்த அளவுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். சார், நம்ம முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தோம் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில், அதை பற்றி சொல்லுங்கள் சார். குடும்பம் நடத்துகிற வீட்டில் இது எதோ பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக பொறாமக்கூடாதும்மா.
அதாவது சொந்தத்துக்குள்ளேயே வந்து இந்த பொறாமை இருக்கும். அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் இருப்பான், அண்ணனை பார்த்து தம்பி பொறாமைப்படுவான், இப்போ தம்பியை பார்த்து அண்ணன் பொறாமைப்படுவான். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருந்தாலே அந்த குடும்பம் வந்து ஒரு பிரச்சனையை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போயுமே பெண்கள் வந்து எந்திரிச்ச உடனே காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து மற்றவங்களை எழுப்புறது வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிழிச்சிட்டு எல்லாம் ரெடியாகி போயிடுவாங்க. இவங்க குளிக்கிறது 12 மணிக்கு தான் குளிப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அன்னைக்கு வந்து முன்னோர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து பெரியவங்களை வந்து மதித்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது கெட்டதை வந்து பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணோடனே தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரியவங்க இல்லை. அப்படி ஏதாவது சொன்னால் கூட உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பெரியவங்களும் நிறைய விஷயத்த சொல்கிறதில்ல. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் வந்து குளிச்சுட்டு காலையில் வெளியே போகிறவங்களுக்கு ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்து அப்படி இருந்தால் அந்த குடும்பம் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் வரும்போது எப்போயுமே கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே அவன் என்னென்ன பிரச்சனையை பார்க்குறான்றது அவனுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு சிரிச்ச முகத்தோட முகத்தை கழுவி நல்லா ஒரு பொட்டு பூ வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கணவனை வர வச்சாலே அந்த கணவனுக்கும் நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். சார், எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு மனசுக்கு நிம்மதியும் நிறைய செல்வ செழிப்பையும் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது தெய்வ வழிபாடுன்றது இல்லை, இப்போ சொல்லுவாங்கல்ல சார், இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல உங்களுக்கு வந்து இப்போ திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி வந்து எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு மன நிம்மதியும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும்? எந்த தெய்வமாக இருக்கட்டும்மா. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும். இருக்கிறதுலே வந்து பெரிய கோடீஸ்வர கடவுள் வந்து சிவன் தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்குள்ளேயே இருக்குது. ஆனால் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க, ஆனால் முழு மனசோட கும்பிடுங்க, உண்மையாக கும்பிடுங்க. தெய்வத்துக்கிட்ட போய் கடவுளே எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க. அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுங்கன்னு மட்டும் வேண்டிடாதீங்க. அப்போ எந்த கடவுளும் வந்து செய்யாது. கடவுள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவை அதை கேட்டு வாங்க. எல்லா கடவுளும் அதாவது உங்கள் அம்மாவுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் வேணும்னு தெரியும். ஸோ உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் தான் உங்கள் அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சாமி தான் உங்கள் அப்பா. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த கடவுளாக கடவுளும் நம்ம எதுவுமே இது மேலே இது கீழேன்னு சொல்கிறதுக்கு வரல. எல்லா கடவுளுமே சாமி தான், எல்லாமே நல்லது மட்டும் தான் செய்யும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் கேளுங்க. அடுத்தவனை வந்து கெடுக்கணும்னு எதுவுமே கேட்காதீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நாளும் நல்ல நாள் தான். எல்லாருமே மங்களகரமாக வாழ்கிறதுக்கு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். சார், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க சார். வீட்டில் வந்துட்டு நிம்மதி இருந்தாலே எல்லாம் செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.